வணக்கம் ஜூனியர்ஸ். புதிய வழக்கறிஞர்கள் நியமித்தல் சம்பந்தமாக 311 பெட்டிஷனை அலோவ் பண்ண சொல்ல முடியுமா? டெல்லி ஹைகோர்ட்டு ஜஸ்டிஸ் ரவீந்திர துதேஜா, விமல் காய் வர்சஸ் எம்பி சர்மா, டேட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் 5/1/2026, என்ஐ ஆக்ட் 138 and 142, சைட்டேஷன் பார்த்தீங்கன்னா 2026 DHC 16 பேஜ் நம்பர். ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவரை வந்து ரீஎக்ஸாமின் பண்ணுறதுக்கு டிஃபென்ஸ் சைடில் தாக்கல் செய்த 311 பெட்டிஷன், சிஆர்பிசி பெட்டிஷன் டிஸ்மிஸ் செய்ததற்கு எதிர்த்து இந்த ரிவிஷன் பெட்டிஷன். இந்த வழக்கோட உண்மை நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்ளைண்ட் வந்து ஒரு கேஸ் வந்து ஃபைல் பண்ணுறாரு அண்டர் செக்ஷன் 138 என்ஐ ஆக்டில். அது ரீசன் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஸ்டாப்டு பை த ட்ராயர். இப்போ அந்த கேஸ் வந்து தற்சமயம் டிஃபென்ஸ் சைடில் இருக்குது. அதனால் அந்த டிஃபென்ஸ் சைடில் இருக்கும்போது 311 பெட்டிஷனை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. அது வந்து ட்ரையல் கோர்ட்டில் வந்து டிஸ்மிஸ் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் போகிறாங்க, அங்கேயே டிஸ்மிஸ் ஆகுது. ஸோ இந்த ரிவிஷன் ஹைகோர்ட்டுக்கு வராங்க. இப்போ ஹைகோர்ட்டில் என்ன அவங்க ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, பெட்டிஷனர் சைடில் கடன் தொகையை திருப்ப செலுத்தியதுக்கு வந்து டிஃபென்ஸ் சைடில் 3 டாக்குமெண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்னோட கையெழுத்து இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் வந்து ஆர்கியூ பண்ணியிருக்காரு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அது சம்மந்தமாக கொஸ்டின் கேட்கறதுக்கு ஏற்கனவே உள்ள வக்கீல் வந்து அது சம்பந்தமான கொஸ்டின்லாம் கேட்கல, அதை நான் கேட்கல, அதனால் நாங்கள் திரும்ப கேட்கணும்னு சொல்லிட்டு இப்போ ப்ரெசெண்டாக நான் வக்கீல் வந்து அதை கேட்குறதுக்கு அலோவ் பண்ண சொல்லி இந்த 311 பெட்டிஷன் அலோவ் பண்ணியிருக்காங்க. இன்னும் அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, முந்தைய வக்கீல் வந்து செய்த குறைபாடு காரணமாக அந்த மனுதாரருக்கு வந்து பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு வாதம் பண்ணுறாங்க. இதே கம்ப்ளைண்ட் சைடு என்ன ஆர்கியூ பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே 3/12/2022, 22/12/2022, 7/3/2023 வந்து 3 தடவை இந்த கம்ப்ளைண்ட் வந்து அவங்க கிராஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இப்போ வந்து அந்த பெட்டிஷனை 2 வருஷத்துக்கு அப்புறம் காலதாமதமாக 311 பெட்டிஷன் ஃபைல் பண்ணி டிலே பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆர்கியூ பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஹைகோர்ட்டில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, ஃபெயில் ஆஃப் ஜஸ்டிஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக இந்த 311 பெட்டிஷனை அலோவ் பண்ணுறாங்க. வழிவகுக்குது இந்த செக்ஷன் வந்து வழிவகுக்குது. அந்த அதிகாரத்தை வந்து வழக்கமான முறை பயன்படுத்த முடியாது, நியாயமான காரணத்துக்கு தான் பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இந்த விஜயகுமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி கேஸை சொல்லியிருக்காங்க. அதே போல் உண்மைக்கும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும்னு சொல்லிட்டு திரும்ப மஞ்சு அந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த பாதிப்பும் யாருக்கும் ஏற்படாதவன்னு இதை யூஸ் பண்ணணும், அதுபோல் செல்லுப்படியாகவும் காரணத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்த வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்கிறாங்கன்னா, கிராஸ் எக்ஸாமின் செய்ய வந்து போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டும் அந்த வழக்கறிஞர் மாற்றத்துக்காக மட்டும் இந்த செக்ஷனை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு அது ஆர்டிகல் 21 சொல்கிறாங்க. நியாயமான, அதாவது ஃபேர் ட்ரையல் இருக்கணும். அதுக்காக அந்த என்சிடி ஆஃப் டெல்லி அந்த கேஸை சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வழக்கறிஞருக்கும் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில் இருக்கும். அதுக்காக ஒவ்வொரு வழக்கறிஞரும் மாறும்போது நம்ம வந்து 311 பெட்டிஷன் அலோவ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த கேஸை டிஸ்மிஸ் பண்ணி உத்தரவு போடுறாங்க. அதுதான் இந்த வழக்கு. ஸோ இது வந்து இந்த மாதிரி விஷயத்தில் இந்த மாதிரி கேஸுக்கு பயன்படுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.